விசாரணையை அங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். பரவாயில்லையே, 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல. நேத்தோட கண்டினியூஷன்ல போலீஸ்காரர் மனோஜை திட்டிட்டு இருக்காருல்ல, இன்னைக்கு சொல்றாரு எங்களோட வேலை எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் எது நடந்தாலும் சோசியல் மீடியா, ஆனா அதனாலதான் நிறைய பேர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வேலையை எங்களுக்கு பண்ண தெரியும், நீ ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ரோஹிணி சொல்றாங்க இதெல்லாம் தேவையா மனோஜ் உனக்கு அப்படின்னு திட்டுறாங்க. அப்புறம் மனோஜும் ரோஹிணியும் கிளம்பிடுறாங்க. மீனாவோட தங்கச்சி சீதா போன் பண்ணி மீனா கிட்ட இதை சொல்றாங்க, வந்து வீடியோவை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்து இன்னைக்கு அதிசயமா கரெக்டா முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் ஆல்ரெடி போலீஸ் கிட்டே கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப நமக்கு ஒரு காப்பி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சீதா போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கேக்குறாங்க. அந்த கோயில் இன்சார்ஜும் கொடுத்துடுறாரு. அங்க இருந்து கட் பண்ணா வீட்டுல காட்டுறாங்க. முத்து வந்து மீனாவை பார்க்க ஓடி வராரு. சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. இன்னைக்குதான் அந்த மலேசியாக்காரங்களை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டேன், அவங்க வந்து கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா கேக்குறாங்க ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மாடியில இருந்து மனோஜும் ரோஹிணி இந்த பக்கம் இருந்து வராங்க. என்னடா இந்த பக்கம் இருந்து வர அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மனோஜ் வந்து நான் மாடியில இருந்து வரேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு. சரி வா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த மலேசியாக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜெயில ஒர்க் பண்றாங்களாம் அப்படின்னு முத்து சொன்னதோ அந்த டீட்டெயில கேட்கலான்னு தான் மனோஜ் போவாரு. ஆனா டக்குன்னு ரோஹிணி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, எங்க வேலை எங்களுக்கு பாத்துக்க தெரியும், எங்க அப்பாவை பாத்துக்கணும்னா எனக்கு எப்படி பாக்கணும்னு தெரியாதா, எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு திட்டிடுறாங்க. உடனே முத்து வந்து மனோஜை திட்டுறாரு. நான் சொன்னதை நீயும் அவங்க கிட்ட கேட்கலான்னு தானே நினைச்சேன், பார்லர் அம்மா சொன்ன உடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணி ரொம்பவே திட்டிடுறாங்க. எங்க குடும்ப விஷயத்தை எங்களுக்கு பாத்துக்க தெரியும், நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா வந்து எங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தாங்க, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது அதை எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும், அதான் ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு ரோஹிணி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்கு ரொம்பவே டவுட் வருது. என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு மீனா கேக்குறாங்க. இப்ப முத்து கரெக்டா சொல்றாரு, இத பாக்குறப்பதான் இது கிட்ட என்னமோ தப்பு இருக்குன்னு தோணுது. இப்ப மீனா சொல்றாங்க ஆமாங்க மலேசியால சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து காமெடி பண்றாரு, நீ முதல்ல இப்படி சொல்றத நிப்பாட்டு, நீ இப்படி சொன்னாலே எனக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை அந்த ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்றாரு. மீனாவும் உச்சி கொட்டிட்டு சரி ஏதோ மர்மம் இருக்கு, ஜெயில யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் நன்றி தான் சொல்லுவாங்க, இவங்க என்ன திட்டிட்டு போறாங்க அப்படின்னு மீனா கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, திட்டுறாங்கல்ல அப்ப அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம், இதுக்காக விட்டுறக்கூடாது மீனா, நம்ம வேலைய ஆரம்பிக்கணும். ஆமா அந்த ஜீவா கொடுத்த கண்ணாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கண்ணாடி போட்டு மாட்டிக்கிறாங்க. மீனா கேக்குறாங்க எதுக்கு இத போட சொன்னீங்க, நடுராத்திரில கண்ணாடி போட்டுட்டு நிக்கணுமா. அதுக்கு முத்து சொல்றாரு, டிடெக்டிவ்னா இப்படிதான் பண்ணுவாங்க, இப்ப நம்ம விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் யோசிச்சுட்டு ஒரே டைம்ல 2 பேரும் பார்வதி ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முத்து சொல்றாரு அவங்களாலதான் அந்த பாதாரமா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. ஈனா கண்ணாடி கழட்டிட்டு சொல்றாங்க விசாரணையை அங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. முத்து சொல்றாரு பரவாயில்லையே 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா ரொமான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பார்வதி ஆண்டி வீட்டுல போய் நிக்கிறாங்க. முத்து கேக்குறாரு ஏன் அத்தை நீங்க எல்லாம் இப்ப வீட்டுக்கே வரமாட்டேங்கிறீங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க அப்பெல்லாம் உங்க அம்மாவை பார்க்க வருவேன், இப்பதான் உங்க அம்மா இங்க வந்துட்டாளே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எங்களெல்லாம் பார்க்க வர மாட்டீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்னு பார்வதி சொல்றாங்க. அப்புறம் முத்து சொல்றாரு என் ஃப்ரெண்ட் வந்து திருநெல்வேலிக்கு சவாரி போயிருந்தான், அங்க இருந்து அல்வா வாங்கிட்டு வந்தான், உங்களுக்கு பிடிக்கணும் மீனா சொன்னா அதுதான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அதை குடுக்கறாங்க. பார்வதியும் சாப்பிடுறாங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து வந்த தமிழ் பொண்ணு தான் வேணுமாமா, கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க அதுதான் ரோஹிணி நீங்க தானே சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் பார்வதி சொல்றாங்க அவ ஃபாரின்ல இருந்து வந்தவன்னே எனக்கு தெரியாது அப்போ அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து அப்போ உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பார்வதி அவங்க யோசிச்சுட்டு சொல்றாங்க எனக்கு எப்பயும் மசாஜ் பண்ற பொண்ணுதான்ப்பா, இன்னைக்கு உங்க அம்மா வந்திருந்தா அவளுக்கும் இன்ட்ரோ கொடுத்தேன், அவளுக்கும் ரோஹிணி மசாஜ் பண்ணா, அப்பதான் அவளுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அழுதா, அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அவ மலேசியால இருந்து வந்த பொண்ணுன்னு.
அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறாங்க. சரி காஃபி குடிச்சிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி காஃபி போட போவாங்க. அப்பதான் முத்து சொல்லுவாரு, என்ன மீனா இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஏதாவது தெரியும்னு பார்த்தா இவங்களுக்கே தெரியாம இருக்கு, அப்ப பார்லர் அம்மா இவங்களையும் சேர்த்தி தான் ஏமாத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனா ஒரு ஐடியா சொல்றாங்க, நம்ம இங்க வந்ததுக்கு பதிலா வித்யா வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தானே ரோஹிணி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பூ கட்ட சொல்லி தர அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்ப கூட ரோஹிணி பத்தி யதார்த்தமா சில விஷயம் கேட்டேன், அவங்களும் எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, அப்ப ஒண்ணு பண்ணு, அடுத்தது அங்க போவோம், அன்னைக்கு கேட்ட மாதிரியே கேள்வி எல்லாம் திரும்பி கேளு, அதே பதில சொல்லுச்சுன்னா பார்லர் அம்மா மலேசியா பொண்ணுதான், ஆனா மாத்தி மாத்தி ஏதாவது ஒளரிச்சுன்னா இதுல என்னமோ விலங்கு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு அர்த்தம். மீனா வந்து சரிங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்கிருந்து கட் பண்ணா வித்யா வீட்டுல காட்டுறாங்க. வெள்ள அடிக்கிறாங்க, பார்த்தா அந்த முருக்ஸ் வந்திருக்காரு. உங்க வண்டிக்கு ரொம்பவே திஷ்டியா இருக்குங்க, இந்த கயிறை கட்டுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி குடுக்கறாரு. ஆனா வித்யா கேக்குறாங்க, உங்க வண்டியும் தானே அடிபட்டுச்சு, அப்ப நீங்க கட்டலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டேங்க, இது நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கேக்குறாரு, எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, இப்பெல்லாம் யாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வித்யா வந்து இல்ல எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே திரும்ப பெல் அடிக்குது. அதுக்குள்ள திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு வித்யா போய் பாக்குறாங்க. பார்த்தா மீனா வராங்க. வாங்க மீனா, உங்களை பாக்கணும்னு நானே நினைச்சேன், உங்ககிட்ட சில டவுட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்து என்ன டவுட் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா கேக்குறாங்க, அதுவா நீங்களும் முத்துவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க, மீட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க, அதுதான் இந்த ரொமான்ஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு கேட்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, அப்படி எல்லாம் இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாது, அவருதான் கண்ணதாசன் ஃபேன், அவர் பாட்டெல்லாம் பாடி அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா கேக்குறாங்க, அப்படி எல்லாம் இல்லைங்க, முத்து கூட அடிக்கடி ஹார்ஷா தான் பேசுவாங்க, அவரை எப்படி நீங்க இவ்ளோ ரொமான்டிக்கான ஆளா மாத்துனீங்க, அதனால தாங்க உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நம்ம லைஃப் பார்ட்னரை எப்படிங்க செலக்ட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, இத போய் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க பாருங்க, எனக்கே கல்யாணம் விபத்து மாதிரி தான் நடந்துச்சு, இந்த கேள்வி நீங்க ரோஹிணி கிட்ட கேட்கலாமே, அவங்க தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மீனா கேட்டதுக்கு வித்யா சொல்றாங்க, எங்கங்க அவளே 30 லட்சத்தை காணாம தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கா, அவகிட்ட இப்ப போய் நான் எப்படி கேக்குறது இத அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, ஆமாங்க பாவம் இவ்ளோ பெரிய பணத்தை தொலைச்சிட்டாங்க. அதுக்கு வித்யா சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் பரவாயில்லங்க, அவ எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கா, இதெல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமே இல்ல, அவ ரொம்பவே தைரியமானவ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மீனா கரெக்டா கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா, சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்படிதானா அப்படின்னு கேட்டதுக்கு வித்யா சொல்றாங்க, ஆமாங்க சின்ன வயசுலயே அப்படிதான் இருந்திருப்பா, ஆனா நான் அவளை காலேஜ்ல தானே மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ மீனா வந்து பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. போன வாட்டி கேட்டப்போ வித்யா சொன்னாங்க, 6-7 வயசுல இருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இப்ப ரோஹிணிய காலேஜ்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா கேக்குறாங்க, அப்படியா, அப்ப அவங்க காலேஜ் இங்கதான் படிச்சாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வித்யா சொல்றாங்க, இல்ல அவ காலேஜ் அங்கதான் படிச்சா, அந்த ஏஜ்ல இருந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க, அவ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்போ மீனா கிட்ட அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வெக்கேஷனுக்கு எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்ப அதையும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. இப்போ உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வித்யா வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, போன வாட்டி வந்தப்போ கோயம்புத்தூர்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வித்யா அதுக்கும் மாத்தி சொல்றாங்க, அப்பாவோட ஊரு கோயம்புத்தூர், அம்மாவோட ஊரு தான் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வித்யா மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறாங்க, ஐயோ மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம் போலயே, இவ வேற போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குறாளே, திரும்ப திரும்ப மீனா ஏதோ கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. கடைசியா வித்யா டாபிக்க மாத்துறாங்க, இருங்க உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இப்போ முத்து கிட்ட வராங்க. முத்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. மீனா சொல்றாங்க, வித்யாவும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா ஒரு விஷயங்க, இன்னைக்கு நான் இவங்க வீட்டுக்கு வரும்போது ரோஹிணி பத்தி விசாரிச்சேன், ஆனா இன்னைக்கு பேசும்போது அதுக்கு நேர்மாறுதலா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முத்து ஷாக் ஆகி அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப மீனா அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க முத்து கிட்ட. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. இப்போ முத்து சொல்றாங்க, சிஐடி வேலைன்னா அப்படிதான், ஆரம்பத்துல கலங்கின தண்ணி மாதிரி ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கும், ஆனா போக போக தெளிவாயிடும், நமக்கு ஒரு க்ளூவா கிடைக்க கிடைக்க நம்ம கூட்டெல்லாம் சரியாயிடும், ஃபாதர் அம்மா கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது, முழு கதையும் சீக்கிரமா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா வித்யா வந்து ரோஹிணிக்கு கால் பண்றாங்க. மீனா என் வீட்டுக்கு வந்திருந்தாடி, உன்னை பத்தி எதேதோ கேட்டு விசாரிக்கிறா, சிஐடி மாதிரி எல்லாமே கேக்குறா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, நீ எதுவும் ஒளரி வைக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. நான்லாம் எதுவும் சொல்லலடி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மனோஜ் கிட்ட போய் மீனா என்ன பத்தி விசாரிக்கிறதுக்காக வித்யா கிட்ட எல்லாம் எதுக்கு போறாங்க அப்படின்னு திட்டுறாங்க. மனோஜ் கேக்குறாரு, அவளுக்கு என்ன தெரியும்
விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் அந்த மலேசியா அப்படின்னு சொல்ல வந்தாங்க. இல்ல அந்த 30 லட்சத்தை பத்தி விசாரிக்க போயிருக்காங்க அப்படின்னு அப்படியே மாத்திடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா மீனா வந்து வண்டியில வந்து பூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் வந்து அவங்க பூ பாக்ஸ் திருடிட்டு போயிடுறாங்க. அப்ப மீனா அவங்கள பாத்துட்டாங்க. பாத்துட்டு சேஸ் பண்றாங்க வண்டியில. அவங்க போற வழியில எல்லாம் சேஸ் பண்ணி பின்னாடியே போறாங்க. கடைசியா பார்த்தா அவங்க ஒரு வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. அங்க வெளியே ஒரு அம்மா நிக்குது. வந்து வாங்க வாங்க டைனிங் டேபிள்ல உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா வந்து என் பாக்ஸ் எனக்கு வேணுங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு காது கேக்குமா கேட்காதா அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா அது அந்த லேடியோட வீடு. பாக்கன்னு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. என் வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வருவியா, அதனாலதான் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா வந்து நீங்க வேணும்னா உங்க ஆர்டர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு வேணா ஷேர் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க 2 பேருக்கும் சண்டை போகுது. கடைசியா மீனா சொல்றாங்க என் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாக்ஸையும் கொண்டு போய் பிக்ஸ் பண்ண சொல்லிடுறாங்க அந்த லேடி. அங்க இருந்து கட் பண்ணா முத்து வீட்டுக்கு வராரு. வரப்போவே அப்பா அப்பான்னு கத்திட்டே வராரு. டிவி பாத்துட்டு இருந்த விஜயா முத்து கத்துனதை கேட்டதும் பயந்துடுறாங்க. அண்ணாமலை கேக்குறாரு, டே நான் என்ன இமயமலையிலயா இருக்கேன், இங்க தானே இருக்க, எதுக்கு இப்ப கத்திட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க. முத்து சொல்றாங்க சந்தோஷத்துல கத்திட்டு வந்தப்பா இருப்பா அப்படின்னு மீனாவை கூப்பிடுறாங்க. மீனா மீனான்னு அந்த சவுண்ட்லயே வீட்டுல இருக்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்றாரு. முத்து சொல்றாரு அப்பா இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுப்பா, அப்படியே அம்மாட்டியே சைன் போட சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கேக்குறாரு என்ன திடீர்னு வந்து கையெழுத்தெல்லாம் வாங்குற, இந்த வீட்டை உன் பேர்ல மாத்திக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா எதுக்கும் நல்லா படிச்சு பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு அதெல்லாம் நீ பண்ற வேலை, உன் அளவுக்கு எனக்கு கிரிமினலாலாம் மைண்ட் இல்ல. ரோஹிணி சொல்றாங்க மனோஜ் நீ சைலண்டா இரு. ரவிதா கேக்குறாரு டே அது என்ன ஃபார்ம்டா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப முத்து சொல்றாரு பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் பா இது. அண்ணாமலை வந்து எதுக்குடா இது அப்படின்னு கேக்குறாரு. அப்பா பாஸ்போர்ட் எடுக்கதாம்பா, எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன்பா, எல்லாருமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ருதி சொல்றாங்க என்கிட்ட ஆல்ரெடி பாஸ்போர்ட் இருக்கு. அப்ப மீனா வந்து நம்ம ரோஹிணி கிட்டயும் ஆல்ரெடி இருக்குல்லங்க, அவங்க மலேசியால இருந்து தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ரோஹிணி பாக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு அப்பா அப்ப நம்ம வீட்டுல தான்ப்பா யாருக்கிட்டயுமே இல்ல. இப்ப மனோஜ் சொல்றாரு டே என்கிட்ட தான் இருக்கே, என்ன ஒண்ணு ரெனிவல் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. சரி அதை பண்ணிடு அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து சைன் பண்ண சொல்லி கேக்குறாரு. அப்ப அவங்க அப்பா வந்து எதுக்குடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு கல்யாணம் ஆகி நானும் மீனாவும் எங்கேயுமே போலப்பா, அதனால ஹனிமூன் போலான்னு, அதுவும் மலேசியா போலான்னு இருக்கோம்பா. அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்பா நீயும் அம்மாவும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நாங்க எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபேமிலி ட்ரிப்னு வச்சுக்கோப்பா, எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை கேக்குறாரு செலவு அதிகமாகும்டா. அதுக்கு முத்து சொல்றாரு அதெல்லாம் நான் யோசிக்காமையாப்பா இருப்பேன், போற வர செலவு மட்டும் தான் நம்மளுது, மத்த செலவெல்லாம் பாத்துக்கதான் நமக்கு அங்க ஆளுங்க இருக்காங்கல்ல. அப்ப ரவி கேக்குறாரு நமக்கு யாரா அங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப முத்து சொல்றாரு டே அது பார்லர் அம்மாவோட ஊருடா, அங்கதான் அவங்களுக்கு பெரிய வீடு சொத்தெல்லாம் இருக்குல்ல. ரோஹிணி அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. விஜயா வந்து ஆமா இல்ல இது ஒரு ஐடியா இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. சுத்தி கேக்குறாங்க ஆனா அவங்க அப்பா தான் ஜெயில இருக்காருல்ல. முத்து சொல்றாரு அதனால என்ன, அவங்க வீடு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் அங்கதானே இருக்கு, என்ன அதுவுமா ஜெயில இருக்கு, இவ்ளோ நாள் கேஸ் நடத்துற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்ப சொத்து எவ்வளவு இருக்கும், அங்க போனா அவங்க வீட்டுல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் கரெக்ட் தான் இல்ல, ரோஹிணி உங்க வீடு தான் இருக்குல்ல. இப்ப ரவி கேக்குறாரு தங்கறதெல்லாம் ஓகேடா, அங்க ஊர் சுத்தி பாக்கணும்னா என்ன பண்றது, அதுக்கும் செலவாகும்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப முத்து சொல்றாரு அதுவும் விஜயாவை பாத்துக்கிட்டே சொல்றாரு சாதாரண டிரைவர் நானு, என்கிட்டயே 2 கார் இருக்கு, உங்க கிட்ட ஒரு 10-12 கார் இருக்காது, அதுல போய்க்குவோம். மீனா கேக்குறாங்க அப்ப சாப்பாடு செலவெல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு அதுவும் பார்லர் அம்மா வீட்டுல இருந்துதான், அங்க என்ன ஒரு 20 பேர் வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க நமக்கு சமைச்சு போட போறாங்க. ஜியாக்கு ஒரே குஷி, கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு டே அவங்க அப்பா அங்க இருக்கிற நிலைமையில நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ரோஹிணி வந்து எதையாவது சொல்லு மனோஜ் அப்படின்னு நினைச்சிட்டே மனோஜ பாக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு என்னடா பெரிய நிலைமை, பெரிய ஆளுங்க எல்லாம் எப்படியும் ஜெயில் போயிட்டு வராதான் செய்வாங்க, அப்பதான் அவங்க பெரிய ஆளுங்களே, அதற்காக அவங்க வீட்டுல இருக்கவங்க எந்த சொத்தை அனுபவிக்காமையா இருந்திருப்பாங்க. முத்து சொல்றாரு இப்போ பார்லர் அம்மா நான் உங்க ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், அங்க போய் வெளியே தங்குனா நீங்க எல்லாம் கோச்சிப்பீங்கல்ல, என்ன பார்லர் அம்மா உங்க ஊருக்கு போறோம், உங்க வீட்டுல தானே தங்க வைப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. ரோஹிணி என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்ப விஜயா சொல்றாங்க உங்களுக்காக எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா, எனக்காகனா பண்ணுவா இல்ல ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஹிணியும் தலையாட்டிடுறாங்க. அப்ப முத்து சொல்றாரு பாத்தியாப்பா அதுக்குதான் நீங்களும் வர சொல்லி சொல்றேன், அது மட்டும் இல்லாம நீங்க அங்க போனீங்கன்னா உங்க சம்பந்தியை பாக்கலாம்ல. அண்ணாமலை சொல்றாரு அவருதான் ஜெயில இருக்காருல்லடா. அதுக்கு முத்து சொல்றாரு இப்ப ஆஸ்பத்திரியில ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்கள பாக்குறோம்ல, அதே மாதிரி அங்கேயும் போய் பாக்கலாம்பா, பார்லர் அம்மாவோட அப்பாவோட வைஃப் அங்கதானே இருக்காங்க. விஜயாவும் அப்படின்றாங்க. ரோஹிணியும் முத்துவோட ரியாக்ஷன்ல அப்படியே இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளையில காட்டுறாங்க. முத்து பேசிட்டு இருக்காரு, ரோஹிணி வந்து ரூம்ல இருக்காங்க. முத்து சொல்றாரு அவரை போய் பார்த்தா அவருக்கும் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தோணும்ல. அண்ணாமலை சொல்றாரு மனோஜ்
முத்து சொல்றது சரிதான். அதுக்கு மனோஜ் சொல்றாரு, அவரு ஜெயில இருக்கும் போது நீங்க போய் பார்த்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனா கரெக்டா ஒண்ணு சொல்றாங்க, இவ்வளவு நாள் ஆகியும் சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து பாக்கலன்னா அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, இல்லடா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இவ்வளவு நாள் பார்க்காம இருந்தது தப்பு, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். அப்ப மீனாவையும் முத்துவையும் காட்டுறாங்க, தலையாட்டுறாங்க 2 பேரும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.